கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். நீங்கள் பிள்ளைகளோடு குடும்பமாய் சுகமாய் வாழ்ந்திருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள்ளே உறுதியாய் நம்புகிறேன். எல்லா விதமான சோதனைகள், நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா சவால்களிலும் இருந்து நிச்சயமான ஒரு விடுதலையை கொண்டு வரும் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கிற இந்த ஜெபம் நிச்சயமாய் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பிசாசின் கிரியைகளையும் அழித்து உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தையும் மறுமலர்ச்சியையும் கொண்டு வரும் என்ற விசுவாசத்தோடு இந்த ஜெபத்திலே கலந்திருப்போம். நன்றாய் கவனியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களும் வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் ஒரு நாளும் வீணாய் போகிறதில்லை. ஐயா, ஜெபத்தை கேட்கிற நம்முடைய கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே தொடர்ந்து நாம் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று கர்த்தர் சொன்னது போலவே இந்த நிமிடத்திலே எந்த ஜனங்கள் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறீர்களோ, என் அன்பு சகோதர சகோதரிகளும் உங்கள் பிள்ளைகளுமாய் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் தேவனுடைய வார்த்தையானது அக்னியாகவும் ஆவியாகவும் இருக்கிற இந்த தேவ வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்குள்ளே, உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளின் மீது, உங்கள் குடும்பத்தில் எதிர்படுகிற அல்லது கிரியை செய்கிற எல்லா அந்தகார ஆவிகளின் மீதும் இது கிரியை செய்யும். அவைகளை சுட்டரிக்கும், அவைகளின் செயலை, அவற்றின் வல்லமையை நிர்மூலமாக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் எந்த சூழ்நிலையிலே சிறைப்பட்டு இருக்கிறீர்களோ, எந்த சூழ்நிலையிலே நீங்கள் எப்படியோ ஒருவேளை பயங்கரமான கட்டுகள், கண்ணிகள், சங்கிலிகளிலே போட்டு கட்டப்பட்டிருக்கிற நிலைமைகளிலே இருந்து கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். ஐயா, இந்த ஜெபம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே எல்லா விதமான உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற சிறையிருப்புகள், எல்லா கட்டுகள், சங்கிலிகள், உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சூனியங்கள், எல்லா விதமான சூனியங்களிலும் சதிகளிலும் இருந்து உங்களுக்கு மகா பெரிய விடுதலையை கொடுக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி, தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி, அவருடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை அழிவில் இருந்து பாதுகாத்தார், அவர்களை சிறையிருப்பில் இருந்து விடுவித்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். நிச்சயமாகவே இன்று நாம் ஜெபிக்க போகிற இந்த மகிமையான வல்லமையான ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே மகா பெரிய காரியங்களை நிறைவேற்றும். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மகா பெரிய விடுதலையை கொண்டு வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். கர்த்தரே சொன்னது போல, ஐயா, என் வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும், என் வார்த்தை ஆவியாகவும் அக்னியாகவும் இருக்கிறது என்று சொன்னாரே. இந்த வார்த்தை மக்கா சந்துருமா கரதரபோ சந்துருமா தராதராதரா சுந்துரு கபரதரபோ, இந்த வார்த்தை உங்களை நோக்கி வல்லமையாய் கடந்து வரும் பொழுது, இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு கடந்து வரும் பொழுது எல்லா பிசாசின் கிரியைகளும் அழிக்கப்படுவதை நீங்கள் உணர முடியும், காண முடியும். அதை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே பெற்று அனுபவிக்க முடியும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னாரே. என் தேவ பிள்ளைகளே, என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த வழிமுறைகளின்படியே தேவனுடைய ராஜ்யத்தை, ஐயா, பரிசுத்த ஆவியும் பரிசுத்த வல்லமையும் பரிசுத்த அதிகாரமும் ஆளுகையும் உள்ள தேவனுடைய ராஜ்யத்தை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு, அதன் நீதியின்படியே தேடுகிற உங்களுக்கு பிறகு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நீங்கள் விரும்பின, வேண்டிக் கொண்ட எல்லா காரியங்களும், எல்லா ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் கூட கொடுக்கப்படும். அதோடு நீங்கள் எங்கே கட்டப்பட்டிருக்கிறீர்களோ, எங்கே நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் கட்டப்பட்டிருக்கிறீர்களோ, உபத்திரவத்தின் குகைகளிலே அகப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ, எந்த சிறைச்சாலையின் பூட்டுகள் உங்களை பூட்டி அடைத்து கெடுத்து உங்களை நொறுக்கி வைத்திருக்கிறதோ, எல்லா சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களும் குலுங்கக்கூடிய ஒரு அற்புதமான வேளையிலே வந்திருக்கிறீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆவியில் நாம் ஜெபித்து, பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே ஜெபித்து உங்களுக்கு
உங்களுக்கு விடுதலை வருகிற இந்த நேரத்திலே பாருங்கள், உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களும், ஓ மைட்டி காட், அது என்னையா சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் நீ கேட்டீங்கன்னா, உங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளின் மூல ஆதாரங்களும் குலுங்க போகிறது இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. ஓ மைட்டி ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது ஜெபிக்கும் பொழுது நன்றாக கவனியுங்கள். இந்த அக்னிமயமான ஜெபம், ஐயா, இந்த அக்னிமயமான ஜெபம் நிச்சயமாய் நிச்சயமாய் உங்களை, உங்கள் பிள்ளைகளை எந்த காரியங்கள் கட்டி வைத்திருக்கிறதோ, சிறைச்சாலையின் கோட்டைகள் போன்று, எரிகோ கோட்டைகள் போன்று எங்கே உங்கள் பிள்ளைகள் கட்டப்பட்டிருக்கிறார்களோ, குடும்பத்திலே செய்யப்பட்ட சதிகள், உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட சதிகள், ஐயா, நம்ப வைத்து ஏமாற்றியவர்கள் செய்த சதிகள், ஓ கடனை வாங்கி கொண்டு திருப்பி கொடுக்காதவர்கள், கடன் வாங்கும்படியாய் நம்மை தூண்டினவர்கள், அல்லது எங்கே கடனை கொடுக்க முடியாதபடி கஷ்டத்திலும் காராகாரம் என்று சொல்லுகிற சிறைச்சாலைகளிலும் அகப்பட்டது போன்ற ஓ துன்பங்கள், உபத்திரவங்கள், தோல்விகள், கடன்களிலே சிறைச்சாலையின் ஓ அஸ்திபாரங்கள் இப்பொழுது குலுங்கும்படியான ஒரு தேவ மகிமை உங்கள் வாழ்க்கையிலே இறங்க முடியும். இனி இந்த பொல்லாத பிசாசின் தந்திரங்கள் உங்களை சேதப்படுத்துவதில்லை. ஓ இப்பொழுதே என் தெய்வமே, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. சொல்லுங்க, என் தெய்வமே, எங்களை, எங்கள் பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் எல்லா அந்தகார சிறை இருப்புகளிலும் இருந்து, எல்லா பிசாசின் தந்திரங்களிலும் இருந்து, எல்லா பில்லிசூனிய கட்டுகள், மாந்திரீகங்கள், செய்வினைகளிலும் இருந்து என் பிள்ளைகளை, குடும்பத்தை விடுவிக்கும்படியாய், ஐயா, எங்களை சுற்றிலும் இருக்கிற எரிகோ கோட்டை போன்ற, அல்லது ஓ மகாபெரிய கோட்டைகள் போன்ற சிறையிருப்பின் கதவுகள், சிறையிருப்பின் அஸ்திபாரங்கள் குலுங்கும்படியாய் ஒரு தெய்வீக அக்கினி இப்பொழுதே இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். கேளுங்க வாய் திறந்து. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அது உங்கள் வாயினால் சொல்லுவதெல்லாம் நிச்சயமாய் நடக்கும் என்பதை விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. ஐயா, யார் எனது கட்டுகளை உடைப்பார்கள்? யார் எனக்காக கட்டுகளை உடைக்க வருவார்கள்? சீயோன் குமாரத்தியே கேள், சீயோன் குமாரத்தியே, என் அன்பு சகோதர சகோதரிகளை கேளுங்கள். சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு என்றல்லவா கர்த்தர் சொல்லுகிறார். நீயே உன் கட்டுகளை, ஓ உன் கைகள் மூலமாக, உன் வாயின் வார்த்தைகள் மூலமாக உன் பிள்ளைகளை, உன்னை, உன் குடும்பத்தை இப்பொழுது கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் உடைய போகிற ஒரு அற்புதமான நேரத்திலே வந்திருக்கிறோம். நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையின் ஆவியாய், பராக்கிரமத்தின் ஆவியாய் இப்பொழுது இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற, எங்களோட ஜெபிக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் பராக்கிரமத்தின் ஆவியாய் இறங்குவார். பராக்கிரமத்தின் ஆவியாய் இறங்குவார். நீங்கள் உணர்கிறீர்களோ இல்லையோ, உங்களை சுற்றிலும் இருக்கிற எரிகோ கோட்டைகள் போன்ற அஸ்திபாரங்கள் குலுங்கக்கூடிய, அல்லது உங்களை விடுதலை, நீங்களோ சிறையிருப்பின் கதவுகள் உடைக்கப்பட வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உற்சாகமாய் தேவ சமூகத்திலே ஜெபியுங்கள். ஐயா, உற்சாகமாய் உணர்வோடே ஜெபியுங்கள். இன்று தேவ மகிமை உங்களுக்குள்ளே இறங்கி வரும். உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட, உங்கள் வீடுகளிலே புதைக்கப்பட்ட, அல்லது உங்கள் வீடுகளிலே செய்யப்பட்ட சூனியங்கள், செய்வினைகள், அது எங்கே புதைக்கப்பட்டிருந்தாலும் சரி, அது யார் மீது தெளிக்கப்பட்டிருந்தாலும் சரி, அது யாருடைய வயிற்றிற்குள்ளே மருந்துகள் என்றும், மாயாஜாலங்கள் என்றும், ஐயா சூதி என்றும், ஒருவேளை உங்களுக்குள்ளே, உங்கள் கணவனுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, குடும்ப உறுப்பினர்களுக்கு யார் யார் மருந்து போட்டார்களோ, அல்லது யார் யார் அவர்களுக்கு விரோதமாய் சூனியம் செய்தார்களோ, எல்லா சூனிய கட்டுகளும் உடைகிற, எல்லா மருந்துகளும் தன்னாலே சுட்டரிக்கப்படுகிற நேரம் இது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் இப்பொழுது எல்லா மருந்துகளும், எல்லா உங்கள் பிள்ளைகளை எவன் யார் யார் எங்கே கட்டி வைத்திருக்கிறார்களோ, அந்த கீழ்ப்படியாமையின் ஆவி, தகாத உறவுகள், ஓ மைட்டி காட், தகாத உறவுகள், தகாத பழக்க வழக்கங்கள், தகாத விதமான செயல்பாடுகள், கேம்ஸ் என்றும், ஓ குடிப்பழக்கம் என்றும், பல்வேறு உபத்திரவங்கள், விபச்சாரங்கள், போர்னிகேஷன் என்றும், ஓ கஞ்சா என்றும், பல்வேறு போதை வஸ்துகளிலே அகப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் விடுதலை உண்டாகும்படியாய் இப்பொழுதே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். என் இயேசுவின் நாமத்தினாலே
கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகள் என்ன காரியத்திற்காக கட்டப்பட்டிருக்கிறார்களோ அங்கே ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் ஒரு தெய்வீக அக்னி இறங்கட்டும். ஐயா, பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ, பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. எங்கே இந்த அக்னிமயமான ஆவியானவரோ ஷரதரபு குமர சந்துருபக்கரதரபு தரபுதுரு சக்குமுரு துர்கமரதரபு துருப தரமுதுருமக்கர சுந்துருபக்கரதரபு இப்பொழுதே எல்லா அந்தகார கட்டுகளும் தேவ பிள்ளைகள் ஒரு உணர்வோடு கண்ணீரோடும் கதறலோடும் போராடி ஜெபிக்கும்படியாய் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஐயா, பவுலடியார் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து சொன்னது போலவே நான் போராடி ஜெபிப்பது போல நீங்களும் எங்களோட கூட போராடி ஜெபியுங்கள் என்று சொல்லப்பட்டது போலவே ஐயா, அந்த யாக்கோபு இரவு முழுவதும் போராடி ஜெபித்தான் என்று வாசிக்கிறோமே. அந்த யாக்கோபு இரவு முழுவதும் என் தெய்வமே என்னை ஆசீர்வதிக்காவிடில் நான் கேட்ட காரியங்களை எனக்கு செய்யாவிடில் நான் உம்மை போக அனுமதிப்பதில்லை என்று தேவனோடும் மனிதனோடும் போராடி ஜெபித்தான் என்று வாசிக்கிறோமே. ஒரு மல்யுத்த ஜெபம் அங்கே நடந்தது என்று வாசிக்கிறோமே. இரவு முழுவதும் போராடி ஜெபித்தான் என்று வாசிக்கிறோமே. அன்பு சகோதரியே, பிடித்து கொண்டு போகப்பட்ட உன் பிள்ளைக்காக, உன் மகனுக்காக, உன் மகளுக்காக, யாரோ திருடி சென்ற உன் செல்வத்திற்காக, யாராலோ திருடப்பட்ட உங்கள் நல்ல வாழ்க்கைக்காக, யாராலோ பிடித்து வைக்கப்பட்ட உன் கணவனுக்காக, யாராலோ தடுத்து வைக்கப்பட்ட உன் மேன்மையும் மகிமையுமான வாழ்க்கைக்காக இன்று போராடி ஜெபிக்கும்படியாய் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கும்படியாய் நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். ஐயா, எனக்காக யாராவது ஜெபிப்பார்களா என்று அலைந்து திரிகிற ஒரு புத்தியீனமான செய்கையை விட்டுவிடுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல செய்தியோடு, இந்த நல்ல ஜெபத்திலே இணைந்து தேவனோடு நீங்களும் வாய்களை திறந்து என் தெய்வமே கேளுங்க, என் தெய்வமே ஐயா, என் பிள்ளைகளை களவாய் கொண்டு போனவர்கள், என் பிள்ளைகளை பிடிக்க ஆயத்தமாய் இருப்பவர்கள், என் பிள்ளைகளை சிறையெடுக்க இருக்கிறவர்கள், என் குடும்பத்தை, என்னை அழிக்க நினைக்கிறவர்கள், எங்கள் வாழ்க்கையை, எங்கள் தொழிலை, எங்கள் ஊழியத்தை, என் குடும்பத்தை அபகரிக்க நினைக்கிறவர்கள், ஐயா, என் கணவனை அபகரித்தவர்கள், அபகரிக்க நினைக்கிறவர்கள், எல்லா கட்டுகளும் அவர்களால் செய்யப்பட்ட எல்லா சதி சூனியங்களும் இன்றே இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படும்படியாய் ஆமென். பிசாசு என் குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் எங்கள் ஊழியங்களுக்கும் எங்கள் வாழ்க்கைக்கும் விரோதமாய் பொல்லாத பிசாசு செய்து வைத்திருக்கிற எல்லா கண்ணிகளும் கட்டுகளும் இப்பொழுதே பொசுங்கி போகும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த பொழுது சிம்சோன் மீது கட்டப்பட்டிருந்த கயிறுகள் எல்லாம், சிம்சோன் மீது கட்டப்பட்டிருந்த பலமான மகாபலமான விசேஷமான கயிறுகள் எல்லாம் பரிசுத்த ஆவி என்கிற அக்கினி அவன் மீது இறங்கி வந்த பொழுது ஐயா, பரிசுத்த ஆவியானவர் சிம்சோன் மீது இறங்கினார். அந்த கட்டுகள் எல்லாம் நெருப்புப்பட்ட நூலாய் ஒரு நொடி பொழுதிலே பொசுங்கி போனது என்று வாசிக்கிறோமே. அப்படியே இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகள் எந்த வாதை, நோய், துன்பங்கள், வியாதிகளிலே அகப்பட்டிருக்கிறார்களோ, எந்த விதமான சதி சூனியங்களிலே அகப்பட்டிருக்கிறார்களோ, எந்த விதமான கள்ள தொடர்புகளிலே, தகாத உறவுகளிலே அகப்பட்டிருக்கிறார்களோ, ஐயா, சேரக்கூடாத கூட்டாளிகளோடு, சேரக்கூடாத நபர்களோடு எங்கே அவர்கள் இணைந்திருக்கிறார்களோ அந்த இணைப்பின் கட்டுகள் அவிழ்வதாக இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே பொல்லாத ஆவிகளின் சேனைகள் மாறட்டும். என் பிள்ளைகளை கைது செய்து என் பிள்ளைகளை பிடித்துக் கொண்டு போக இருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளும் நிர்மூலமாகும்படியாய், எல்லா கண்ணிகளும் கட்டுகளும் சுட்டரிக்கப்படும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே நன்றாய் கவனியுங்கள். மரணமும் ஜீவனும் உங்கள்
உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. அந்த மரணமும் ஜீவனும் ஆசீர்வாதமும் சாபமும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். வாயை திறந்து அறிக்கையிடுங்கள். என் பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் இப்பொழுதே right now in the name of Jesus, என் பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் அவிழ்வதாக. mighty and holy name of Jesus. எல்லா கட்டுகளும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே துரு சராபா சக்குருமா தரபு துரு சந்து ரூபா தரபு தரபு துரு கமரா தரதரா துரு சந்து குபர கரதரபு துரு சந்து ருதுரு துருபா ஈரு சங்கு ருதுருபா கரதரபு ருக்கரபு தரபு துரு சுந்து ருதுருபா கர தரதர துரு கபோ சுந்துரு கபரதரபு. எங்கே எங்கே பிள்ளைகள் கட்டப்பட்டிருக்கிறார்களோ, எந்த விதமான பாச கயிறுகளினால் மோசம் போக்குகிற கண்ணிகளினால் பிள்ளைகள் கட்டப்பட்டிருக்கிறார்களோ, இப்பொழுதே துருக்கமரா சுந்துரு கமரதரபு பரிசுத்த ஆவியின் வல்லமை அங்கே இறங்கும்படியாய். பிள்ளைகள் எங்கே படித்துக் கொண்டிருக்கிறார்களோ, எங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்களோ, எங்கே இவர்கள் தங்கி வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, அங்கே எந்த கட்டுகளில் இருக்கிறார்களோ, மை காட் துக்கரபரதரபு துருமதரா, இப்பொழுதே தேவ மகிமை இறங்கும்படியாய், தேவ மகிமை இறங்கும்படியாய் பிள்ளைகளுக்குள்ளே ஒரு விடுதலை. ஐயா, குடும்ப வாழ்க்கையிலே ஒரு விடுதலை. ஓ, வியாபாரத்திலே கட்டி வைத்திருக்கிற கண்ணிகள், வியாபாரத்தை, ஊழியத்தை, சொந்த ஜீவிதத்தை, குடும்ப வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் இப்பொழுதே அவிழும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே சத்துருவின் செய்கைகள், கிரியைகள் அழிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஐயா, அப்போஸ்தலர் 10:38 சொன்னது போலவே எங்கள் அன்பின் ஆண்டவரை தேவன் நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஆதலினால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியிலே அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராகவும் சுற்றி திரிந்தார் என்று வாசிக்கிறோமே. பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கவும் விடுவிக்கவும் ஓ, எங்கள் மீது இருக்கிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால், அதிகாரத்தினால் கட்டளை கொடுக்கிறோம். ஏ பொல்லாத ஆவிகளே, சூனிய ஆவிகளே, மந்திர ஆவிகளே, பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை கட்டி வைத்திருக்கிற, குடும்பங்களை கட்டி வைத்திருக்கிற பிள்ளைகள் உயர உயர படிக்காதபடி, ஓ மேன்மை அடையாதபடி, நல்ல வேலைகள், நல்ல ஜாப்புகள் கிடைக்காதபடி, வேலைக்கு போக முடியாதபடி, இவர்களை பல்வேறு பயங்களிலும், ஓ டிப்ரெஷனிலும், மன தளர்விலும், அச்சத்திலும், துயரத்திலும் கட்டி வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இப்பொழுதே அழியும்படியாய், பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே சங்கரிக்கப்படும்படியாய், இப்பொழுதே விடுதலை உண்டாகும்படியாய், mighty name of Jesus. சகரதரமு ருகபரதரபோ ரபோ துருமா சுக்குபுக்கு பரதரபோ துருகபரதரபோ தரமுதுரு சங்குரு கபரதரபோ துருகபரதரபோ. யார் 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 இந்த பொல்லாத கட்டுகளிலே அகப்பட்டிருக்கிறார்களோ, ஓ எந்த எந்த வீடுகளுக்கு விரோதமாய் சூனியம் செய்யப்பட்டதோ, மந்திரவாதம் செய்யப்பட்டதோ, பில்லி சூனியம் மாந்திரீகங்கள் செய்யப்பட்டதோ, எல்லா கட்டுகளும் அவிழ்கிற அற்புதங்களின் நேரம் இது. இப்பொழுதே இப்பொழுதே என் அன்பு சகோதர சகோதரிகள் வாயை திறந்து சொல்லுங்கள். இப்பொழுதே எனக்கு விரோதமாய், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா சூனியங்களும், எல்லா சதி சூனியங்களும், எல்லா அந்தகார வல்லமைகளின் ஆதிக்கங்களும், எல்லா செய்வினைகளும், எல்லா விதமான பிசாசின் கிரியைகளும் இப்பொழுதே பரிசுத்த ஆவியின் அக்கினியினாலே பொசுங்கி போகும்படியாய் துக்கரபரா துர்மரா சந்துரு கமரதரபோ இப்பொழுதே பொசுங்கி போகும்படியாய். ஓ glory glory glorious name of Jesus. Thank you Lord, thank you Lord, amen. Glorious name of Jesus. என் தகப்பனே, எலியாவின் பலிபீடத்திலே இறங்கி வந்தது போன்ற ஒரு அற்புதமான அக்கினி, ஒரு மகிமையான அக்கினி தேவ பிள்ளைகள் வீடுகளிலே இறங்கி வரும்படியாய், எங்கே எங்கே சூனியம் வைக்கப்பட்டதோ, யார் யார் மீது வைக்கப்பட்டதோ, யார் யாருடைய முடிகள், யார் யாருடைய துணிகள், யார் யாருடைய வீட்டில் உள்ள பொருட்கள், காலடி மண்களை எடுத்து அல்லது இவர்களுக்கு விரோதமாய் எதிலே வைத்து இவர்களுக்கு மருந்துகளையும் வசியங்களையும் மருந்துகளையும் வைத்தார்களோ,
அது எங்கே எங்கே வயிற்றிலே அல்லது உடம்பிலே சரீரத்திலே எங்கே இருந்தாலும் சரி, அந்த இடங்களிலே அவைகள் எல்லாம் பொசுங்கி போகும்படியாய், அந்த இடங்களிலே அவைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் நிர்மூலமாகும்படியாய் இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே தெய்வீக அக்கினி இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். mighty and holy name of Jesus. Father, in the mighty and glorious name of Jesus, இப்பொழுதே ஒரு மகா பெரிய அக்கினி, பரிசுத்த அக்கினி இறங்கி வரட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எலியாவின் பலிபீடத்திலே இறங்கி வந்தது போல தரபோ குமாரா சந்தர கபோரு கபரதரபோ ஒரு பரலோக அக்கினி இந்த பிள்ளைகளின் வீடுகளிலே, வியாபார ஸ்தலங்களிலே, கையின் பிரயாசங்களிலே, இவர்கள் மீதும், இவர்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தின் மீதும், ஊழியங்கள் திருச்சபைகள் மீதும் என்ன என்ன சூனியங்கள் செய்யப்பட்டதோ அவற்றின் மீது எலியாவின் பலிபீடத்திலே இறங்கி வந்தது போன்ற ஒரு மகிமையான அக்கினி இறங்கி வரும்படியாய், இறங்கி வரும்படியாய், எல்லா சூனிய கட்டுகளையும் சங்கரிக்கும்படியாய், நிர்மூலமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, 1 பேதுரு 5:8 சொல்லப்பட்டபடியே நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கிற ஞானத்தை, புத்தியை, விவேகத்தை தரும்படியாய். ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அறிவில்லாதவர்களாய், தெளிவில்லாதவர்களாய், விழித்திருக்காதவர்களாய் இல்லாதபடி தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்திருக்கிற பாக்கியத்தை நீ தருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, இந்த காரியங்கள் எல்லாம் எங்கள் குடும்பத்திலே எப்படி வந்தது? என் பிள்ளைகள் எப்படி இப்படி திசை மாறி போனார்கள்? என் குடும்பத்திலே இப்படி தாறுமாறான காரியங்கள் எப்படி நடந்தது? யார் இதற்கு சூரியம் செய்தார்கள்? யார் இதற்கு விரோதமாய் சதி செய்தார்கள் என்பது தெரியாமல் போய்விட்டதே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படியாய் கவலைப்படுகிற ஐயா, நன்றாய் போய்கொண்டிருந்த எங்கள் வியாபாரமும், எங்கள் வர்த்தகங்கள், எங்கள் பண விஷயங்கள், பொருளாதார விஷயங்களிலே இப்படி ஒரு மாற்றம், இப்படி ஒரு தரித்திரியம் வரும், இப்படி ஒரு கடனும் தோல்வியும் நஷ்டமும் வரும் என்று நாங்கள் நினைத்து பார்க்கவில்லை என்று சொன்னீர்களே. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். ஏனென்றால் கர்த்தரே சொல்லுகிறார், ஓ என் ஜனங்கள், என் பிள்ளைகள், என் பிள்ளைகள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லுகிறாரே. என் பிள்ளைகள் அறிவில்லாமையினால், அறிய வேண்டியவற்றை அறியாதபடியினால், செய்ய வேண்டிய ஜபங்களை செய்ய வேண்டிய முறையிலே செய்யாததினால் என் பிள்ளைகள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே உங்களுக்கு நடக்காதபடி என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஓ பேதுரு இப்படியாய் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து சொன்ன நல்ல வார்த்தைகளை மறந்து விடாதிருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். எல்லாவற்றையும் அறிந்து ஆராய்ந்து அறிந்து நிதானித்து விழித்திருக்கிற பிள்ளைகளாய் விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொன்னபடியே நேரிடாதபடி உங்கள் பிள்ளைகளை, மகளை, மகனை, உங்கள் கணவனை, ஈவன் உங்கள் மனைவியை, உங்கள் வீட்டாரை பிரித்து கொண்டு போகும்படியாய் எப்படி பிடிக்கலாம், எப்படி அழிக்கலாம், எப்படி நாசமாக்கலாம், எப்படி அவருடைய வாழ்க்கையை, அவர்களுடைய வாழ்க்கையை தாறுமாறாக்கலாம், எப்படி இவர்களுக்கு கேடு செய்யலாம் என்று பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி, எந்த இடத்துல எப்படி அடித்தால் இவர்கள் நாசமாய் போவார்கள், எந்த இடத்திலே எப்படி இவர்களை களவாடினால், இவர்களை திசை திருப்பினால், இவர்களுக்கு புத்தி கேட்டை, அறிவு கேட்டை கொடுத்தால், அல்லது இவர்களை அறியாதபடி இவர்களை வஞ்சிக்க என்ன வழி செய்தால் இவர்களை நாசமாக்கலாம், இந்த குடும்பத்தை திருடலாம், கொல்லலாம், அழிக்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை எவளை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிற இந்த பொல்லாத பிசாசானவன் அழிக்கப்படும்படியாய், இவனுடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும்படியாய், ஓ தேவ பிள்ளைகள், இப்பொழுதே வாயை திறந்து நவமான பாஷைகளை பேசுகிற பிள்ளைகள் வாயை திறந்து நவமான பாஷைகளை பேசி தேவ மகிமையினால், பரிசுத்த ஆவியினாலே இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஜெபியுங்கள். ஒரு ஏக்கத்தோடு ஜெபியுங்கள். இப்பொழுதே
இப்பொழுதே என் அன்பு சகோதர சகோதரிகளே, எங்கே எங்கே இந்த பிசாசின் கிரியைகள் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும், உங்களுக்கும் உங்கள் வியாபாரத்திற்கும் தொழிலுக்கும் உங்கள் வேலைக்கும், எங்கோ இருக்கிற உங்கள் மகனுக்கும், ஏதோ ஒரு நாட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கிற உங்கள் மனைவிக்கும், எந்த ஊரிலே வேலை செய்து உங்கள் கணவன், எந்த நாட்டிலே படிக்கிற வேலை செய்கிற உங்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் வகை தேடி எங்கே எப்படி செய்யலாம் என்று சுற்றி திரிகிற, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் சுற்றி திரிகிற இந்த பொல்லாத பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாய் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே, Lord, in the mighty and holy name of Jesus, எங்கே எங்கே இவர்கள் பிள்ளைகளும் குடும்பத்தாரும், எங்கே எங்கே இவர்கள் தொழிலும் கையின் பிரயாசங்களும் பொல்லாத சத்ருவால் அபகரிக்கப்பட இருக்கிறதோ, எங்கே எங்கே அகப்பட்டு கொள்ளும் போல் காணப்படுகிறதோ, அந்த இடங்களிலே தேவ மகிமை இறங்கி வரும்படியாய், தெய்வீக வல்லமை இறங்கி வரும்படியாய். ஆமென். சிம்சோன் மேல் கட்டப்பட்டிருந்த கட்டுகள் எல்லாம் பரிசுத்த ஆவியின் அக்கினி இறங்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரே இறங்கும் பொழுது கட்டுகள் தெரித்தது போல, நெருப்புப்பட்ட நூலாய் போனது போல, இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். வாயை திறந்து சொல்லுங்க, நீங்க சொன்னபடியே நடக்கும், மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாயை திறந்து ஜெபியுங்கள். என் தெய்வமே, என் பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் குடிவெறியின் ஆவியினால், விபச்சார ஆவியினால், தகாத உறவுகளினால், இன்னும் தகாத தொடர்புகளினால், கேம்ஸ் என்றும் பல்வேறு தீய பழக்க வழக்கங்கள், சினிமா என்றும் போதை என்றும் என் பிள்ளைகளை தவறான வழிகளிலே கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளின் மீதும் பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி, இந்த அக்னிமயமான வல்லமை இறங்கி வரும்படியாய், இறங்கி வரும்படியாய், இப்பொழுதே இறங்கி வரும்படியாய் தேவ சமூகத்திலே நிற்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்பொழுதே அந்த அக்னியினால் எல்லா கட்டுகளும் சங்கிலிகளும், எல்லா காராகாரத்தின், எல்லா சிறையிருப்பின் கதவுகளும் கேட்டுகளும் இப்பொழுதே சுட்டரிக்கப்படும்படியாய், எல்லா அஸ்திபாரங்களும் கொலுங்கும்படியாய். தொழுமரத்தில் பவுலும் சீலாவும் கட்டப்பட்டிருந்தது போல கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகளின் தொழுமர கட்டுகள், அந்த கட்டைகளின் கட்டுகள் தெரிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே. mighty name of Jesus. ஐயா, எப்படி நடந்தது இந்த விடுதலை? எப்படி என் மகன் இப்படி மாறி போவான் என்று நாங்கள் கனவிலும் நினைக்கவில்லை. என் மகள் இப்படி மாறுவாள் என்று நாங்கள் நினைத்து கூட பார்த்ததில்லை. என் மகனை பிடித்த பொல்லாத ஆவி போய்விட்டது. என் மகளை பிடித்த பொல்லாத ஆவி இடம் தெரியாமல் போய்விட்டது. ஐயா, தாறுமாறாய் நடந்து கொண்டிருந்த என் மகள் இப்பொழுது நல்ல பிள்ளையாய், என் மகன் தாறுமாறாய் கெட்ட குமாரனை விட கேவலமாய் அலைந்தவன் இன்று இப்படி சீர் பொருந்துவான் என்று நாங்கள் எங்கள் சிந்தையிலும் நினைத்ததில்லை என்று சொல்லுகிற நாட்கள் வருகிறது. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்தகார ஆவிகளையும் கட்டுகிறோம் இப்பொழுதே. mighty and holy name of Jesus. எப்படி சிம்சோன் 300 நரிகளை பிடித்து அதன் வாள்களிலே தீ பந்தங்களை கொளுத்தி பெலிஸ்தியரின் வெள்ளாமைகளை அழிக்கும்படியாய் அனுப்பினானோ, அப்படியே இப்பொழுதே தேவ தூதர்கள் இப்பொழுதே அக்னிமயமான தேவ தூதர்கள், ஆவியாய் இருக்கிற பரிசுத்த தூதர்கள் இப்பொழுதே தேவ பிள்ளைகளுக்காய், இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காய் அக்னியாய் ஆவியாய் இருக்கிற பரிசுத்த தூதர்கள் கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. mighty name of Jesus. thank you Lord. இப்பொழுதே பிள்ளைகள் எங்கே எங்கே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, எங்கே எங்கே இந்த பழக்க வழக்கங்களிலே சிறையிருப்பின் கம்பிகளுக்குள்ளே அகப்பட்டிருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினாலே அங்கே பரிசுத்த தூதர்களின் ஆதிக்கம் உண்டாகும்படியாய், ஆவியாய் இருக்கிற கண்ணுக்கு புலப்படுகிற தூதர்கள் அங்கே கடந்து செல்லும்படியாய், என் தெய்வமே ஐயா, எங்கள் பிள்ளைகளுடைய கால்கள் எங்கும் எந்த இடத்திலும் வலிக்கு விடாதபடி, தவறி விடாதபடி, அவர்களை உள்ளம் கையிலே ஏந்தி கொண்டு போகும்படியாய், எந்த தவறான பழக்க வழக்கங்களிலும் என் கணவன் அகப்பட்டுக் கொள்ளாதபடி, என் மனைவி அகப்பட்டுக் கொள்ளாதபடி, என் மகன் அகப்பட்டுக் கொள்ளாதபடி, என் தெய்வமே உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளை உள்ளம் கையிலே ஏந்தி கொண்டு போகிற பரிசுத்த தூதர்கள் அவர்களை
சுமந்து கொண்டு போகும்படியாய் என் தெய்வமே நீர் சொன்னது போலவே ஒரு கபரதரபோ ஐயா, உம்முடைய வார்த்தையின்படியே உன்னை தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன் சொன்னீங்களே சுவாமி. அப்படியே இவர்கள் பிள்ளைகளும் இவர்களுமாய் ஐயா, ஓ வயதான தாய் தகப்பன்மார்கள், ஓ லார்ட் பலகீனமான தேவ பிள்ளைகள் இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். என் தெய்வமே நீர் சொன்னது போலவே முதிர் வயதிலும் தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியின் துணையினாலே, உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே இவர்களை பாதுகாக்கும்படியாய், எல்லா அந்தகார கட்டுகளும் உடையும்படியாய், எல்லா பிசாசின் கிரியைகளும் அழிக்கப்படும்படியாய் ஒரு பரலோக அக்கினி கடந்து வருவதாக இப்பொழுதே, ஒரு பரிசுத்த அக்கினி ஒவ்வொருவரையும் பற்றி பிடிப்பதாக இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே அந்தகார கட்டுகளும் கண்ணிகளும் உடைவதாக. ஓ எல்லா பலகீனத்தின் ஆவிகளும், எல்லா விதமான வாதை, நோய், துன்பங்கள், வியாதிகள், வலிகள், வருத்தங்களை இவர்கள் மீது கொண்டு போட்ட எல்லா பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் சங்கரிக்கப்படும்படியாய் இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாகும்படியாய், ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், தேவ மகிமை இறங்கி வரும்படியாய், பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். In the mighty name of Jesus. ஐயா, யாக்கோபு 4:7 சொல்லப்பட்டிருக்கிறபடி, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பொழுது தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவ சமூகத்திலே பரிசுத்த பர்வதத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கிறீர்கள். இன்னும் கீழ்ப்படியுங்கள், இன்னும் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், இன்னும் உங்களை ஓ தேவ சமூகத்திலே சீராக்கி நேராக்கி ஓ சீர்படுத்தி ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். ஓ தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு அப்பொழுதுதான் எதிர்த்து நிற்க முடியும். உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், எதிர்த்து நில்லுங்கள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத சத்துருவே, பொல்லாத சத்துருவே, உன்னை எதிர்த்து நிற்கிறோம். இவர்கள் குடும்பங்களை, பிள்ளைகளை அழிக்கவும் கெடுக்கவும், இவர்கள் பைனான்ஸ, இவர்கள் கையின் பிரயாசங்களை, தொழிலை, வேலையை, இவர்கள் இருக்கிற இடங்களில் இவர்கள் ஸ்தானங்களை அழிக்க கெடுக்க நாசமாக்க துடிக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறோம். வாயை திறந்து சொல்லுங்க, உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறோம். பொல்லாத பிசாசின் கிரியைகளை எதிர்க்கிறோம். பொல்லாத சத்ருவின் ஆவிகளை, பலவானை முந்தி கட்டும்படியாய் எதிர்த்து நிற்கிறோம். சொல்லுங்கள், சொல்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று கர்த்தர், ஓ கர்த்தருடைய ஆவியானவர் யாக்கோபு மூலமாய் சொன்னது போலவே இன்று இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத சத்துரு கூட்டங்கள் சிதறி ஓடும்படியாய் மா சந்துருபாதரபோ துரு கமரதரபோ சரபர சுருபா கரதுரு துருப கரமரதரபோ எல்லா அந்தகார வல்லமைகளுக்கும் எதிராய் நிற்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நிமிடத்திலே எங்களோடு கலந்து கொண்டிருக்கிற ஐயா, இந்த ஜெப வேளையிலே நிற்கிற ஓ பாதிக்கப்பட்டவர்கள், பலகீனமானவர்கள், வாதை நோய் துன்பத்திலே அகப்பட்டவர்கள், குடும்பத்திலே ஏனென்று தெரியாத பிரச்சனைகளோடும் குழப்பங்களோடும் ஆபத்துகளோடும் உபத்திரவங்களோடும் சகிக்க முடியாத சோதனைகளோடும் நிற்கிற தேவ பிள்ளைகள், நாங்கள் ஒரு சேர நின்று ஜெபிக்கிறோம். அமரா சுந்துரு கபரதரபோ. இதே சமயத்திலே ஆயிரக்கணக்கான பேர் ஜெபிக்கிற இந்த ஜெபத்திலே ஓ ஜெபத்திற்காக பரலோகம் திறக்கப்படும்படியாய், பரலோகத்தின் பலகணிகள், பரலோகத்தின் மதகுகள் திறக்கப்பட்டு அணி அணியாய் அணி அணியாய் தேவ தூதர்கள் இறங்கி வரும்படியாய் மமரா ருகமாரோ சுந்துருமா தரதுரு துருமா தரதுரு துரு கபரு தரமுதுரு சந்துரு கபரதரபு துரு கபரதரபு பரலோக தூதர்கள் ஓ வல்லமையான பட்டயம் ஏந்திய, பட்டயம் ஏந்திய, சுடரொளி பட்டயம் ஏந்திய ஓ mighty name of Jesus, ஆவியின் பட்டயத்தோடு கடந்து வருகிற பரிசுத்த
பரிசுத்த தூதர்கள் இறங்கி வரும்படியாய் mighty name of Jesus இப்பொழுதே இந்த பொல்லாத பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கே உபத்திரவத்தின் கயிறுகளினால் கட்டப்பட்டிருக்கிறார்களோ, எங்கே என் அன்பு சகோதரிகள் தத்தளிப்பின் பாத்திரத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, எங்கே வாதை நோய் துன்பத்தினால் இவர்கள் சிக்கி சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அந்த இடத்திலே ஒரு விடுதலை உண்டாகும்படியாய், அந்த இடங்களிலே தேவ மகிமை இறங்கும்படியாய் பரிசுத்த தூதர் கூட்டம் ஆவியாய் இருக்கிற அக்னிமயமான தூதர்கள் இறங்கும்படியாய் ஒரு யுத்தம் உண்டாகட்டும், யுத்தம் உண்டாகட்டும். mighty name of Jesus. தேபோரால் புறப்பட்டு சென்றதுமே தாபோர் மலையை நோக்கி அந்த தயங்கி நின்று கொண்டிருந்த பாராக்கை நோக்கி புறப்படு, கர்த்தர் இப்பொழுது தேசத்தை நம் கையிலே ஒப்புக் கொடுப்பார், புறப்படு என்று தேபோராளுமாய் புறப்பட்டு தாபோர் மலையிலே ஏறி சென்ற பொழுது வானத்தில் இருந்து யுத்தம் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோமே. mighty name of Jesus. வானத்தில் இருந்து யுத்தம் உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து சிரசாவோட அந்த எதிரி சேனையோட நட்சத்திரங்கள் யுத்தம் செய்தன என்று வாசிக்கிறோமே. அப்படியாய் இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே வானத்தில் இருந்து யுத்தம் உண்டாகும்படியாய் என் தெய்வமே ஐயா, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து காலத்தை குறிக்கிற காலக்கேடுகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத பிசாசுக்கு விரோதமாய் நட்சத்திரங்கள் யுத்தம் செய்யும்படியாய், வான சேனைகள் யுத்தம் செய்யும்படியாய், பரம சேனையின் திரள் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். mighty name of Jesus. இவர்கள் பிள்ளைகளும் இவர்களும் எங்கே அகப்பட்டிருக்கிறார்களோ, எங்கே அல்லலும் அவமானமும், எங்கே நிந்தையும் நிஷ்டூரமும், எங்கே உபத்திரமும் சோதனைகளுக்குள்ளும் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அங்கே தேவ மகிமை இறங்கட்டும். தேவ மகிமை இறங்கட்டும். என் தகப்பனே, இவர்களுக்காய் வானத்தில் இருந்து யுத்தம் உண்டாகட்டும் ஐயா. வானத்தில் இருந்து தேபோராலும் பாராக்குமாய் தேவ பிள்ளைகள் புறப்பட்டு சென்ற பொழுது வானத்தில் இருந்து யுத்தம் உண்டானது போல இப்பொழுதே வானத்தில் இருந்து யுத்தம் உண்டாகட்டும். தேவ சேனைகள் வான சேனைகள் எல்லாம் வானத்தில் இருந்து எதிரி கூட்டங்களுக்கு விரோதமாய் இவர்களை கட்டி வைத்திருக்கிற, இவர்களை கெடுக்க அழிக்க துடிக்கிற, இவர்களை நாசமாக்க துடிக்கிற, இவர்கள் பிள்ளைகளை கைது செய்து பிடித்து சிறையிருப்பாய் கொண்டு செல்ல நினைக்கிற, கொண்டு சென்ற எல்லா அந்தகார ஆவிகளுக்கும் விரோதமாய், எல்லா பொல்லாத சேனைகளுக்கும் விரோதமாய் என் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே வானத்தில் இருந்து வான சேனைகளோடு mighty name of Jesus, பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு ஐயா, என் பிள்ளை ஏன் குடித்தான், ஏன் இப்படி ஒரு குடிகாரனாய் மாறிவிட்டான், என் பிள்ளையா இப்படி போதை வஸ்துகளிலே அகப்பட்டிருக்கிறான், என் பிள்ளையா இப்படி அவமானமான ஒரு வாழ்க்கை வாழுகிறான், என் பிள்ளையா இப்படி தாறுமாறாய் போய்விட்டான், எப்படி இருந்த என் மகன், எப்படி இருந்த என் மகள், நல்ல பிள்ளைகளாக இருந்தவர்கள் ஐயா, உண்மையும் உத்தமமாய் இருந்தவர்கள், தேவ சிநேகத்தோடு வாழ்ந்தவர்கள் இன்று தாறுமாறாய் போய்விட்டார்களே, ஏன் என்று தெரியவில்லை என்று கலங்கிக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பொழுதே சொல்லுங்கள், வானத்தில் இருந்து யுத்தம் உண்டாகட்டும். அந்த பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இந்த பிள்ளைகளை தவறாய் வழி நடத்தின, இந்த பிள்ளைகளின் சிந்தையிலே, இந்த பிள்ளைகளின் ஆவி ஆத்துமாவிலே கிரியை செய்த பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அழிக்கப்படும்படியாய் இந்த mighty name of Jesus ஜெயம் எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் அழியட்டும், பொல்லாத ஆவிகளின் வல்லமைகள் நிர்மூலமாகட்டும், என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த அற்புதங்கள் நடக்கட்டும். mighty name of Jesus. thank you Lord, thank you Lord. இப்பொழுதே எங்கே பிள்ளைகள் சிறைப்பட்டு போனார்களோ, யார் மூலமாக சதி செய்யப்பட்டதோ,
செய்யப்பட்டதோ, ஐயா யார் யார் மூலமாக சூனியங்களும் செய்வனைகளும் செய்யப்பட்டதோ, என்ன பூஜைகளை செய்து எங்கள் பிள்ளைகளை, என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளை பிடித்துக் கொண்டார்களோ, mighty name of Jesus, எந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளின் ஆளுகைகள் என் பிள்ளைகளை பிடித்துக் கொண்டதோ, என் சகோதரிகளை பிடித்துக் கொண்டதோ, கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வந்த பொல்லாத நாசமாக்குகிற மோசம் போக்குகிற பிசாசு எங்கே கிரியை செய்தானோ அங்கே தேவ அக்கினி விழட்டும் இப்பொழுதே. துருக்கமரா துருக்குருக்கவர தரபு துருமக்கர சந்துருப கரதரபு தரபு துருப தரபு துருமக்கர தரபு தரபு துருக்கமர சந்தரக்கபு. இப்பொழுதே அந்த தெய்வீக அக்கினி இறங்கி வரும்படியாய், ஒரு மகா பெரிய விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத ஆவிகளின் சேனைகள் சங்கரிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ mighty name of Jesus. ஐயா 2 கொரிந்தியர் 2:11 சொல்லப்பட்டிருக்கிறபடியே என் அன்பு சகோதர சகோதரிகளும் பிள்ளைகளும் குடும்பமாய் இவர்கள் சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு இப்படி செய்ய லார்ட் அவனுடைய தந்திரங்களில் இவர்கள் அகப்பட்டு கொள்ளாதபடிக்கு இவர்கள் தப்பிக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீரே இவர்களை ஐயா இவர்களுக்காய் யுத்தம் செய்கிறவராய், இவர்களுக்காய் வழக்காடுகிறவராய், இவர்களுக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் இந்த ஜெப வேளையிலே கடந்து செல்லுகிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா அந்தகார ஆவிகளும் நிர்மூலமாகும்படியாய், கண்ணுக்கு புலப்படாத கிரியை செய்த ஆமென், ஏன் இப்படி மாறினார் என் கணவன் என்று தெரியாத அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற, ஏன் இப்படி நன்றாயிருந்த என் கணவன் என்னை வெறுத்தார், என் பிள்ளைகள் என்னை வெறுத்தன, அல்லது என் பிள்ளைகள் தாறுமாறாய் போயின, என் மனைவி ஏன் இப்படி போய்விட்டாள், ஐயா இது ஏன் என்றே தெரியவில்லை என்று கலங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக தேவ மகிமை இறங்கி வரும்படியாய் ஆமென் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஓ தேவ மகிமை கபாக்கு சுந்துருவதரபுதுரு பக்கரதரபு, தேவ மகிமை இப்பொழுதே அக்னிமயமான மகிமை இறங்கி வரும்படியாய் இவைகள் எல்லாவற்றிலேயும் நாங்கள் ஜெயம் எடுக்கிறவர்களாய் ஆமென். ரோமர் 8:37 சொல்லப்பட்டபடி இவைகள் எல்லாவற்றிலேயும் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோம், முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா உம்முடைய பிள்ளைகள் இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்ப ஜீவிதத்திலே, வியாபாரத்திலே, கையின் பிரயாசங்கள், வேலைகள் எல்லாவற்றிலும் என் தெய்வமே ஐயா கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணி எங்களை கொண்டு என் தேவனை பற்றி அறிகிற அறிவின் மேன்மையை வெளிப்படுத்துகிற தேவமே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்று விடுதலை அடையும்படியாய், ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் அவர்கள் குடும்பங்களிலே உண்டாகும்படியாய் ஒரு தெய்வீக அக்கினி இறங்கி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். எல்லா அந்தகார கட்டுகளும் உடையட்டும். ஓ லார்ட், மரணம் நேரிடுகிறதாயினும் ஐயா என்ன பிரச்சனைகள், சோதனைகள், ஆபத்து நேரிடுகிறதாயிருந்தாலும், ஓ மைட்டி காட், மரணமே நேரிடுகிறதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அந்த பொல்லாத பிசாசை ஜெயித்தார்கள் என்று வாசிக்கிறோமே. அப்படியே பிரச்சனைகளோடு, துன்பங்களோடு, உபத்திரவங்களோடு, 1000 சவால்களோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், என்ன நேரிட்டாலும் பரவாயில்லை, என் தேவனையே நம்புவேன், என்ன நடந்தாலும் அவரையே நம்புவேன், இந்த பூமி நிலை மாறினாலும் எல்லாம் என் வாழ்க்கையை தாறுமாறாய் போய்விட்டாலும் இந்த நல்ல தெய்வத்தை நம்புவேன் என்று உம்முடைய சமூகத்திலே மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும்
தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாத பிசாசையும் பிசாசின் கிரியைகளையும் ஜெயித்தார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 நாங்கள் வாசிக்கிறது போலவே, என் தெய்வமே, இந்த பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி, ஒருவரும் சோர்ந்து போகாதபடி என் தேவனாகி கர்த்தர் மகா பெரிய அற்புதங்களை செய்யும்படியாய், ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நிகழ்ச்சியை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற ஐயா, இதை சிரத்தையோடு அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற இந்த வல்லமையான பரிசுத்த ஆவியின் வல்லமை மிக்க ஜெபத்தை அநேகர் கேட்டு விடுதலை அடையும்படியாய் ஷேர் பண்ணுகிற, அனுப்பி கொடுக்கிற பிள்ளைகளுடைய கரங்கள், கையின் பிரயாசங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய கிருபை பரிபூரணமாய் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து நடக்க போகிற ஐயா, கன்னியாகுமரி மாவட்டத்திலே கன்னியாகுமரியிலும் மயிலாடியிலும் செட்டிக்குளத்திலும் தொடர்ந்து நடக்க போகிற திறந்தவெளி மைதான கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். இந்த கூட்டங்களுக்காக ஐயா தொடர்ந்து ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். ஆமென். தொடர்ந்து பண உதவிகளை, மிகுதியாயிருக்கிற பண தேவைகளை சந்திக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் சுவாமி. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பங்களையும் என் தேவனாகி கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திலே, எங்கள் பட்டணங்களிலே ஒரு மாபெரும் வெற்றியும் விடுதலையும், ஒரு ரட்சிப்பும் சுகமும் சௌக்கியமும் சமாதானமும் உண்டாவதற்காய் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய், தேவ தயவு இறங்கி வரும்படியாய் ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாட்களிலே ஐயா, இந்த ஊழியங்கள் இன்னும் வளர்ந்து பெருகும்படியாய், இந்த ஜெபத்தினால் இன்னும் ஆயிரமான ஜனங்கள் தேவ சமூகத்திலே திடப்படும்படியாய், கர்த்தருக்குள்ளே வைராக்கியமாய் எழும்பும்படியாய் ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பரிசுத்த ஆவி வரும் பொழுது புது பலன் அடைவார்கள். ஆமென். ஐயா, புது பலன் அடையும்படியாய் இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மீதும் பொழிந்தருளப்படும்படியாய் இன்று ஒரு பரலோக அக்கினி இறங்கி வரும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒரு பரலோக அக்கினி இறங்கி வரும்படியாய் எல்லா விதமான பாவ சாப கட்டுகள், வாதை, நோய், துன்பங்கள், வியாதிகள் எல்லாவற்றிலும் இருந்து இவர்களுக்கு ஒரு பரிபூரண விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும்படியாய், கர்த்தருடைய ஆவியானுடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய், ஒரு வல்லமை இறங்கி வரும்படியாய், ஒரு தெய்வீக மகிமை இவர்களை ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா கட்டுகளிலும், எல்லா சிறையிருப்புகளிலும், எல்லா சிறைச்சாலைகள் போன்ற சிறையிருப்புகளிலும், கட்டுகளிலும், துயரங்களிலும் ஆமென், மரணகரமான வியாதிகள், வருத்தங்கள், வலிகளிலும் இருந்து இன்று உம்முடைய ஆவியினால் விடுதலை கொடுத்து, ஆவியினால் உண்டாகுகிற புது பலத்தினால் புதிய விடுதலையோடு கழுகு போல் பலனடைந்து ஐயா, இவர்கள் பிள்ளைகளுமாய் குடும்பமாய் உயர ரெக்கைகளை அடித்து கழுகுகளைப் போல உயரே பறக்கிற உன்னத அனுபவங்கள் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஒருவரும் கெட்டு போகாதபடி ஓ லார்ட் நன்றி செலுத்துகிறோம். ஒருவரும் சிறையிருப்பிலே நீடித்திருக்காதபடி என் தெய்வமே, உம்முடைய வார்த்தையின்படியே ஆகாமியத்தின் கொடுங்கோல், ஹல்லேலூயா, ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களின் மீதும் நீதிமான்களுடைய கூடாரத்தின் மீதும் நிலைத்திராது என்று எழுதப்பட்டபடியே ஒரு பரிசுத்த அக்கினி இறங்கட்டும். ஒரு பரிசுத்த அக்கினி இறங்கி எல்லா அந்தகார கட்டுகளையும், பொல்லாத ஆவிகளின் கிரியைகளையும், அந்தகார லோகாதிபதிகளின் எல்லா வல்லமைகளையும், வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளின் கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. எங்கள் ஊழியங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் விரோதமாய், விசேஷமாய் எங்கள் கையின் பிரயாசங்களுக்கு விரோதமாய் ஆமென், பிள்ளைகள் செய்து வருகிற எல்லா வேலைகளுக்கும் ஊழியங்களுக்கும் விரோதமாய்
கிரியை நடப்பிக்கிற பொல்லாத ஆவிகளும் வல்லமைகளும் லோகாதிபதிகளின் வல்லமைகளும் கட்டப்படுவதாக இப்பொழுதே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் அப்படியே ஓ லார்ட் விடுதலையை, வெற்றியை, சுகத்தை, ரட்சிப்பை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் என் தேவனுக்காய் வைராக்கியமாய் நிற்கிற ஒரு பெரிய கிருபை உண்டாகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, இந்த ஜப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் ஒருவரும் மீட்கப்பட்டு போகாதபடி இவர்கள் முகங்கள் எல்லாம் இப்பொழுதே பிரகாசம் அடையட்டும். ஓ, ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி. ஓ, இருப்பினும் யார் யார் வெட்கப்பட்டு போனார்களோ அவர்களுக்கெல்லாம் என் தெய்வமே இவர்கள் வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தனையான பலன் உண்டாகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்க சமூகத்திலே பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க சுவாமி. தேவ தயவும் தெய்வீக சமாதானமும் கிருபையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்கள் விசேஷமானவைகள். கர்த்தர் நிச்சயமாய் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த ஜபங்களை தவறவிட்டு விடாதிருங்கள். நிச்சயமாகவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, படிப்படியாய் அல்லது உடனடியாய், ஐயா விரைவாய், மிக விரைவாய் இந்த கட்டுகளும் காராகாரத்தின் சிறையிருப்புகளும் அஸ்திபாரங்களும் குலுங்கும். ஒருவேளை நீங்கள் உணர்கிறீர்களோ இல்லையோ, இந்த வல்லமையான அக்னிமயமான ஜபம் உங்களையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் குடும்பங்களையும், உங்கள் ஊழியங்களையும், உங்கள் தொழில்களையும், கையின் பிரயாசங்களிலும் ஒரு மகா பெரிய விடுதலையை கொண்டு வரும். நீங்கள் பெரிய சாட்சிகளாய் இருப்பீர்கள். கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. அநேகர் உங்கள் வெற்றி சரித்திரங்களை, சாட்சிகளை வாட்ஸ்அப்பிலும் மற்றும் கமெண்ட் பாக்ஸிலும் எழுத தவறிவிடாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார்.